अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमावतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो पुरुषार्थ निष्ठை புருஷார்த்தம் பகவத் கைங்கரியத்தை உத்தேசிச்சுதான் பகவத் கைங்கரியத்தை உத்தேசிச்சுன்னா இந்த சம்சார பந்தமெல்லாம் நீங்கி கேவல ஆத்மா அந்த ஆத்மா பகவானுக்கு சேஷபூதமானதுனால அவன் திருவடியில் சேர்ந்து கேவல ஆத்மானுபவம் இல்லை. இந்த ஆத்மா இந்த சம்சார பந்தங்கள்லாம் விட்டுதுன்னா பாபங்கள்லாம் போய் நேராக அவனுடைய திருவடியில் போய் கைங்கரியம் பண்ணுறது வைகுண்ட லோகத்தில். அதுதான் புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம். அதை விரும்பக்கூடியவன் அதை விரும்பி தான் நம்ம பிரபத்தி பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாரும் பிரபத்தி மோக்ஷார்த்த பிரபத்தி பண்ணாலே இதுதான் பகவத் கைங்கரியத்தை தான். அதை நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இல்லாத இருக்கோம். எப்படியோ அதிர்ஷ்டவசாத்து பெருமாள் நம்ம பரநியாசம் பண்ண இசைவிச்சுட்டான், ஆச்சாரியாலும் பண்ணி வச்சுட்டா. ஆச்சாரியால் மூலமாக பண்ணிக்கோன்னு சொன்னால் அதை ஏதோ அந்த க்ஷணத்தில் நம்ம கேட்குறதுக்கு நல்ல புத்தி கொடுத்தா பண்ணியாச்சு. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கல, அது வேறு விஷயம். பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமாக கிரமேண எல்லாரையும் நன்னா நடத்துவான். ஏன்னா அவன் சத்திய சங்கல்பனானதுனால அதை நடத்தி போந்த ஒரு ஆச்சாரியனானதுனால ஆச்சாரியன் சொல்ல மீறாதவன் அவன். அதனால் அவன் மோட்ச விஷாமின்னு சங்கல்பிச்சுட்டான். அதன்படி அவன் பண்ணிவிடுவான். இங்கே இருக்கிற நாளில் நாம் அதன்படி இருக்கமா அப்படின்றது தான் இப்போ இந்த ஸ்வரூப நிஷ்டை, உபாய நிஷ்டை, புருஷார்த்த நிஷ்டை மூணுமே பார்க்குறோம். அதாவது ஒரு மனுஷத்தன்மையில் இருக்கானா, ஒரு பணக்காரன் நல்ல பணத்தை வச்சுண்டு அதுக்கு தகுந்தபடி தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு உபகாரங்கள்லாம் பண்ணிட்டு நன்னா இருக்கானா, அதே மாதிரி நல்ல கல்வி கற்ற ஆன்றோராக இருக்கிறவன் எல்லாருக்கும் அந்த கல்வி பிரயோஜனப்படுற மாதிரி சொல்கிறானா, அப்போ தான் அவனை கல்வி கற்றவன் அவன் தனவான் அப்படின்லாம் சொல்லுவாள். அதுக்கு தகுந்தபடி இருக்கணும். அதே போல் நாமும் பிரபன்னனாக இருக்குமா, அதனுடைய நிஷ்டையில் இருக்குமா அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். அந்த நிஷ்டையில் பற்றி எப்படி இருக்கணுன்றத நாமும் அதை பார்த்துடணும். புருஷார்த்த நிஷ்டையில் வரைச்சே அந்த பகவத் கைங்கரியம், அந்த பகவத் கைங்கரியத்துக்காக இருந்தவன் சோகம் வந்தாலும் நாம் கண்டு அஞ்சக்கூடாது. ஏன்னா பெருமாள் நம்ம கை கொண்டிருக்கான் அப்படின்னு. சீதை எப்படி அசோக வனாதிகள்லாம் இருந்தாலோ அந்த மாதிரி ராமனை சார்ந்து இருக்கிறதுனால அவளுக்கு எந்த அதை போல் நாம் தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி நல்லது எதனா வந்ததுன்னாலும் சரி, பாப்பம் நாம் பூர்வ ஜென்மத்தில் பண்ண பிராரப்த கர்மவசாத்து துக்கங்கள்லாம் வந்ததுன்னு அதை சோகிக்கக்கூடாது. பெருமாள் அந்த பாப்பங்களை கழிக்கிறான்னு நினச்சிக்கணும். புண்ணியத்தின் பலனா சுகத்தை கொடுத்தான்னா, சுகம்னா நல்ல விதமான சுகம், அதாவது தீய வழியில் வரக்கூடிய சுகங்கள் இல்லை, நல்ல விதமாக சாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லாததாக இருக்கக்கூடிய சுகங்களை கொடுத்தான்னா புண்ணியத்தின் பலனை அவன் கொடுக்குறான் அப்படின்னு அனுபவிக்கணும். அதையும் தட்டக்கூடாது. நாம் பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ணுவேன், அதனால் எனக்கு இந்த சுகம்லாம் வேண்டாம் அப்படின்னு தட்டக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். ரெண்டுத்தையும் அதையும் சோர்ந்து போகக்கூடாது, இதையும் தட்டாது அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போது அப்படி இருக்குச்சே அந்த கர்ம விசேஷமாக நமக்கு கர்மாதீனமாக வருது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன வருது, அது இங்குற்றைய அனுபவங்கள் தானே வருது. அதாவது லாப விஷயத்தில் சொல்கிறேன், துக்க விஷயம் சரி, லாப விஷயத்தில் நமக்கு சுகாதிகள்லாம் இங்கே வருது. அது என்ன ஆகுது, துக்கமும் சரி, அந்த பிராபியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு விரோதமான துக்கமும். துக்கம் வந்தாலும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு விரோதமாகிடுறது. ஏன்னா நம்ம அதே துக்கப்பட்டு வருந்தினோன்னா எம்பெருமானுடைய கைங்கரியம் இங்கே பண்ணணுமோ இல்லை. குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு சொன்னாலே இற்றை பறை கொள்வான் அன்னி. இன்றைக்கி மோட்சம் கொடுக்க போகிறதில்ல, மோட்சத்துக்கு வரல.
ஆனால் இங்கே குற்றவல் நீ கொள்ளாமல் போகாதுன்னு சொன்னாலே அந்த ரீதியில் இங்கே நாம் கைங்கரியம் பண்ணுமோ நாம் அந்த அலாபம் ஏதாவது நமக்கு நஷ்டம் வந்ததுன்னா அப்போ நாம் வருத்தப்பட்டோம்னா இந்த கைங்கரியம் போயிடும். இல்லை சுகம் வந்ததுன்னு வச்சுக்கோம், லாபம், அப்போ என்ன ஆகும், சந்தோஷப்பட்டு அதிலேயே மூழ்கி இருந்தோம்னா, சாஸ்திரியமான சுகத்திலேயே மூழ்கி இருந்தோம்னா நம்முடைய புண்ணியத்தினுடைய பலனாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன ஆகும், அந்த பெருமாளுடைய என்ன இது நமக்கு பரமபிராபிய கைங்கரியத்தில் ருச்சி போயிடும். அந்த ருச்சி நமக்கு போகாத இருக்கணும். எந்த ருச்சி, நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக நாம் சரணாகதி பண்ணிருக்கோம், அந்த கைங்கரியம் தான் நமக்கு உத்தேசியம் அப்படின்னு அதுக்கு அடிச்சோட நாம் இங்கே பகவத் கைங்கரியத்தை நித்திய நைமித்திகாதி கர்மாக்களையும் பண்ணிண்டு ஆக்ஞா கைங்கரியமாக இருக்கிற நித்திய நைமித்திகாதி கர்மாக்களையும் பண்ணிண்டு அனுக்ஞா கைங்கரியமான இந்த கோவிலுக்கு போகிறது அது அதெல்லாம் அந்த இது பாராயணம் பண்ணுறது அதெல்லாம் அனுக்ஞா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கிறது, சேவாகாலம் பண்ணுறது, அது அந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுறது, உபன்யாசம் கேட்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த அனுக்ஞா கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கணுமே. அதில் ருச்சி போகாது இருக்கணும். துக்கம் வந்த போதும் அலாபம் வந்த போதும் போகக்கூடாது, லாபம் வந்த போதும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும், கட்டாயம் போகவே கூடாது. இந்த இதிலையே இருந்துட்டு நாம் தான் சௌக்கியமாக இருக்கோம், ஆற்றுலன்னா ஏசி இருக்குது, அது இருக்குது, டிவி இருக்குது, பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்போம். கோவிலுக்கு ஏன் போகணும், அங்கேயும் போகணும், இங்கேயும் போகணும், எல்லாம் எனக்கு சௌக்கியமாக ஆற்றுலேயே இருக்குது, நான் ஒன்றும் எங்கேயும் போகிறது கிடையாது. என்ன அதோடு கூட நன்னா டிவியில் நிச்சயம் சாயங்காலம் 7 மணிக்கு வைக்கிறான், பகவத் விஷயமாக வைக்கிறான், அந்தந்த ஊர் உற்சவத்தெல்லாம் காமிக்கிறான். இதை விட்டுட்டு கோவிலுக்கு போய் எதுக்கு சாஸ்நாமம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் அந்த பிராப்பிய ருச்சி போகிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி போகக்கூடாது. அதை தான் சாய்க்கிறார். இப்படி கர்ம விசேஷ அதீனமாக வருகிற பிராப்பியாந்தர லாப அலாபங்களில், அதான் பிரபன்னனுக்கு கர்ம விசேஷத்து பிராரப்த கர்மத்தினால வரக்கூடிய பிராப்பியாந்தரம், பிராப்பியம் பகவத் கைங்கரியம், அந்தரம் பிராப்பியாந்தரம்னா பகவத் கைங்கரியத்தை தவிர மற்ற லாப அலாபங்களில், லாபம் என்ன அலாபம் என்ன அப்படின்னா, லாபம்ன்றது சுகங்கள்லாம், அலாபம்ன்றது துக்கங்கள்லாம். அந்த துக்கங்களில் இவன் என்ன பண்ணணும், தயோரேகதரோ ராசிஹி யத்யேனம் உபசன்னமேத் ந சுகம் பிராப்பிய சங்கிருஷ்யேத் ந துக்கம் பிராப்பிய சம்வ்ரஜேத் என்றும் உளதென்றுமாவார் என்றும் சொல்லுகிறபடியே அர்ஷசோகங்களற்று ஸ்வரூபானுரூபமான பரமப்பிராப்பிய கைங்கரியத்திலே ருச்சியும் இருக்க வேண்டும்னு அர்த்தம். மேலே போகிறது வாக்கியம். அதனால் ரெண்டாவது என்னன்னா, அந்த துக்கம் வந்தாலும் நாம் அதை பெருமாள் கொடுத்ததுன்னு ஏற்றுண்டு அதை பண்ணணும், லாபம் வந்தாலும் அதை உதறி தள்ளாது இது கைங்கரியத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமே. அப்படி வரச்சே எப்படி இருக்கணும்னு சொன்னால், தயோரேக தரஹா, இந்த ரெண்டு இருக்குது சுகதுக்கங்கள், அதில் ஏகத்தரமானது அப்படின்னா ஒன்று, ராசிஹி யத்யேனம் உபசன்னமேத்து, ஏதோ ஒன்று சுகமோ துக்கமோ ஒன்று வரும்போது ந சுகம் பிராப்பிய சங்கிருஷ்யேத்து, சுகத்தை அடைஞ்சி ந மகிழறதோ, துக்கம் பிராப்பிய சம்வ்ரஜேத்து, துக்கத்தை கண்டு வருந்தவோ கூடாது. துக்கத்தை கண்டு வருந்தினா என்ன ஆகும், நான் பெருமாளுக்கு பண்ணி என்ன ஆறுது, ஒன்றும் பண்ண வேண்டாம், பண்ண சோதனை தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கிற பெருமாளுடைய கைங்கரியத்தை இழக்கக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்ணி என்ன பிரயோஜனம், அவன் போயின்னு இருக்கான், சந்தியாவனம் பண்ணாதவன்லாம் நன்னா இருக்கான், நாம் பண்ணி தான் இந்த மாதிரி அவஸ்தைப்படுறோம், இப்போ அதை பண்ணால் என்ன விட்டா என்ன அப்படின்னு கூடாது. அதே மாதிரி பெருமாள்
உற்சவாதிகள் நடக்கிறதுன்னா அவன் போய் சேவிச்சா என்ன, சேவி கேட்டால் என்ன, மேலே மேலே அடிச்சுட்டு இருக்கேன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுகம் வந்துடுத்து அப்படின்னா, என்ன சுவாமி ஆற்றுல சௌக்கியமாக இருக்கேன், என்ன ரொம்ப அலையாதே அப்படின்னு சொல்கிறான், ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னுட்டு. அதனால் நான் எங்கேயும் ஆற்று வாசலில் பெருமாள் இல்லைனா கூட படி இறங்கி சேவிக்கிறது இல்லை, அப்படியே இப்படியே இருந்துருவேன் அப்படின்னு இது பண்ணுவேன். எனக்கு தான் சௌகரியமாக இருக்குன்னு சுவாமி, அதனால் நான் ஆற்றுலேயே உட்காந்து எல்லாம் பார்த்துட்டுருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு அந்த பரமப்பிராப்பிய ருச்சி குறையக்கூடாது. பரமப்பிராப்பியம் வைகுண்டத்தில் தானே இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு நிஷ்டை இல்லைன்னு அர்த்தம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. மனுஷனாக இல்லை, பணம் வச்சுருந்தோம் மனுஷனாக, பெரிய மனுஷன்னு வேஷம் போட்டுருக்கோம், அவன் பெரிய மனுஷனாக இல்லை அப்படின்னு லோகம் நிந்திக்குவோம். அந்த மாதிரி நாம் ஒருத்தனாக இருக்க போகிறோம். பிரபத்தி பண்ணிட்டு சரணாகதனுடைய தன்மையில் இவன் இல்லை அப்படின்றது தானே தவிர மோட்சத்துக்கு எந்த ஹானியும் இல்லை. ஆனால் சரணாகதனுடைய தன்மை என்ன, அந்த பரமபிராபியமான கைங்கரியம் அப்போ வரத்துக்கு இங்கே குற்றேவல் பண்ணணும், எம்பெருமான் சொன்னபடி நம்மால் முடிஞ்சபடி சாஸ்திரானுஷ்டானம் பண்ணிட்டு ஆக்ஞானுக்ஞா கைங்கரியங்களை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அதான் அதில் ருச்சி போகவே கூடாது. அதான் தயோரேக தரோ ராசி யத்யேனம் உபசன்னமேது ந சுகம் பிராப்ய சங்கிருஷ்யேத் ந துக்கம் பாப்ய சம்வ்ரஜேத். அதே மாதிரி ஆழ்வார் பாசுரம் அதையும் எடுக்கிறார். உளதென்றிருமாவார் உண்டில்லை என்று தளர்தல் அது நறுகும் ஷாரார். மேல் பாசுரம் அளவரிய வேதத்தான் வெங்கடத்தான் விண்ணோர் முடித்தோயும் பாதத்தான் பாதம் பயின்னு. எம்பெருமானுடைய திருவடிகளை பணிஞ்சிருக்காளே வேங்கடத்தான் பாதம், வேதத்தான் அளவரிய வேதம் இருக்குது, அந்த வேதத்தில் புகழக்கூடியவனாக இருக்கிற வெங்கடத்தான் இருக்கானே, விண்ணோர் முடியெல்லாம் அவள்லாம் எப்போவும் நித்திய சூரியெல்லாம் திருவடியை இது பண்ணி கைங்கரியம் பண்ணுறாள். அப்படிப்பட்ட பாதத்தானுடைய திருவடியை பாதம் பயின்னு அந்த திருவடிகளை ஆசிரியச்சவா உளதென்னிருமாவார். எனக்கு எவ்வளோ செல்வம் தெரியுமா, இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு கர்வம் கொள்ள மாட்டா அவ. உண்டில்லை என்று தளர்தல், செல்வத்தை இதுதான் இல்லை, அதுதான் உளதென்னு இருமாவார், எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு அதை கர்வத்தை அடைய மாட்டார். நான் செல்வம் இல்லை, அதாவது இழந்துட்டேன் அப்படின்னு தளறுதல், அந்த மனத்தை தளர விட மாட்டார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து அப்படின்னு சொல்லி அஸ்து பைத்தாமகந்தனம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அதனால் பித்ரார்ஜிதமான சொத்து கொஞ்சம் கூட இல்லைன்னா கூட வஸ்து பைத்தாமகந்தனம் அஸ்தி செயலாக்கிறதுல இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி அப்படி தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். உளதென்று இருமாவார் உண்டில்லை என்று தளர்தல் அதன் அருகும் ஷாரார். அந்த பக்கமே போக மாட்டார், அதாவது கர்வம் கொள்றதும் மாட்டார், அதே சமயத்தில் இல்லைன்னா தளர்ச்சியும் அடைய மாட்டார். அப்படி இருக்கணும் புருஷார்த்த நிஷ்டை. அப்படி இருந்தால் அதுதான் ரெண்டாவது அடையாளம் இது. ஆனால் ஹர்ஷசோகங்கள்லாம் இல்லாமல் நம்முடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்ததான பரமப்பிராப்பிய கைங்கரியம் இருக்குது, அதில் எப்போவும் ருச்சி கொண்டிருக்கணும். அதில் ருச்சி கொண்டிருக்கோம்னா என்ன அர்த்தம், அதனுடைய அடிச்சோட இங்கே அந்த கைங்கரியங்களை பண்ணுறதுக்கு முக்தானுபூதி மிக தாஸ்யத்திமே முகுந்தஹா அப்படின்னு அதுபோல் இங்கே இருக்கணும். சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவா அப்படின்னு, அதாவது பெருமாளுடைய சேவையும் பாகவதாளுடைய சேவையும் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த சம்சாரமே அபவர்க்கம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஆன மாதிரி பெருமாள் நமக்கு அருள்ற மாதிரி நாம் அதை எட்டி பிடிக்கிறதுக்கு முயலணும். அதுதான் புருஷார்த்த நிஷ்டையினுடைய ரெண்டாவது அடையாளம். மூணாவது அது அடுத்ததில் பார்ப்போம்.
இதுதான் ஸ்தோத்திரத்தில் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துலேயும் சொல்கிறார், வைகுண்ட கத்தியத்திலையும் பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். இதை நாமும் அதுபடி வர்த்தித்து இருக்கணும். அப்படின்னா நமக்கு புருஷார்த்த நிஷ்டை இருக்குது அப்படின்னு. அதாவது கதா புனசங்கர தங்க கல்பகத்வஜாரவிந்த அங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமூர்தானம் அலங்கரிஷதி இத்தியாதி ஸ்லோகத்தில் கதா நான் எப்போ உன்னுடைய திருவடியை, அதான் 2 திருவடியை பெறப்போகிறேன், ஆழ்வார் கூட உற்றேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவதெந்தாய் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இதே இன்னம் மேலே மேலே இப்படியே இந்த கைங்கரியம் இருக்கணும். அதே மாதிரி கதாகம் பகவந்தன் நாராயணம் மம குலநாதம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. நான் கண்ணால் எப்போ என்னுடைய தாயும் தந்தையுமாய் பல உறவுமாக இருக்க கதாகம் பகவந்தன் மம குலநாதம் என்னுடைய குலநாதன், மம குல தெய்வத்தம் எங்கள் குலத்துக்கு தெய்வத்தமாக இருக்கக்கூடியவன், மம தனம் குலத்துக்கு செல்வமாக இருக்கக்கூடியவன், மம போக்கியம் எந்த வஸ்துவும் நான் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவாகலாம் இருக்கக்கூடிய எம்பெருமானை, மம மாதரம் பிறப்பித்த தான் பெற்ற தாயாராக இருக்கக்கூடிய எம்பெருமானை, பிறப்பித்த தந்தையாக இருக்கக்கூடியதாக ஏன் இவ்வளோ தூரம் சொல்லுவான், மம சர்வம் எல்லாம் சாட்சாத்கரவாணி சக்ஷுஷா. நான் எப்போ கண்ணால் பார்க்க போகிறேன், எப்போ சிரசா தாரயிஷ்யாமி உன்னுடைய பாதாம்புஜத்தை துவயத்தை அப்படின்லாம் வைகுண்ட கத்தியத்தில் வாய் புலத்தினாரே, ஆன மாதிரி தசை எப்போவும் அந்த எண்ணம் இருந்ததுன்னா அதான் இந்த மாதிரி எப்போ நமக்கு இந்த கைங்கரியமெல்லாம் கிடைக்கும், அதான் வைகுண்டத்தில் போனால் தான் கிடைக்கும். அந்த எண்ணம் இருந்ததுன்னா திருமந்திரத்தை இப்போ 3 நிஷ்டையும் பார்த்தோம். அப்போது திருமந்திரத்தில் அது ஆன மாதிரி நமக்கு எப்போவும் அந்த எண்ணம் இருக்கும். அதனால தான் ராத்திரி படுத்துக்கிட்டே பெருமாளை கொஞ்ச நாள் தியானம் பண்ணிவிட்டு படுத்துக்கணும் அப்படின்னு ஆன்மீகாதிகளில் பெரியவர்கள் பணிச்சிருக்கா. அதனால் இந்த மாதிரி நமக்கு அந்த எண்ணம் எப்போவும் மனசில் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா திருமந்திரத்தில் அந்த நாராயண சப்தத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சதுர்த்தி இருக்குது, அதில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் துவயத்தில் நாராயணாயா நமஹா அப்படின்னு சொல்லியிருக்க, ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு அந்த சதுர்த்திலையும் நம சப்தத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. சரம ஸ்லோகத்தில் அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்ற வாக்கியத்தெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரம புருஷார்த்தம் அங்கே கிடைக்க போகிறதுக்கு இல்லை நமக்கு நிஷ்டை உண்டுன்னு அறியலாம். இது கொஞ்சம் போகிறோம், இதுதான் கடல்னு கையிட்டு காட்டுறோமே, கடலை போய் ஒரு குழந்தை ஆக்ஷன் போய் இதாண்டா கடல் அப்படின்னு காட்டுறோம், வேறு என்ன சொல்கிறோம், அதில் ஒன்றும் இல்லை. அதை போல் இப்படிலாம் நமக்கு இப்போ இத்தனை நாளாக நாம் பார்த்துன்னு வந்தோமே, இந்த நிஷ்டைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பகவானுடைய கைங்கரியம் இருக்குதே அது அளவில்லாதது, அளவிட முடியாத அபரிச்சித்தம். அப்படி அபரிச்சித்தமான கடல் போல் இருக்குது அந்த புருஷார்த்தம். அந்த கடல் போல் இருக்கிறதுக்கு அதில் நமக்கு ஆர்வம் இருக்குது, அதில் தான் ருச்சி இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி தன்மைகள்னால நாம் தெரிஞ்சுக்கலாம். அதான் இப்போ என்ன அந்த குழந்தை என்ன சொல்லும், கடலனும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அப்பா ஆழியும் போய் காமிச்சார், அம்மா ஆழியும் போய் காமிச்சார் அப்படின்னு சொல்லும். கடல்ன்றது என்ன பண்ண தூரத்துலேருந்தே இதான் கடல் அப்படின்னு காமிச்சா. அதை போல் நமக்கு இந்த நிஷ்டையெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு அந்த பரம புருஷார்த்தத்தில் இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருந்ததுன்னா பரம புருஷார்த்தத்தில் நமக்கு நிஷ்டை இருக்குது, ஸ்வரூப நிஷ்டை இருக்குது, உபாய நிஷ்டை இருக்குது, பரம புருஷார்த்த நிஷ்டை இருக்குது அப்படின்றத அறிஞ்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வரத்துக்கு நாம் பிரயத்தனப்பட்டு பண்ணணும்னா இங்கேயே நாம் பிரபன்னனாக இருக்கக்கூடியவன், பிரபன்னத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபன்னனாக இருக்கக்கூடிய தன்மையில் நாம் வர்த்திக்கிறவனா இருப்போம். இந்த தசையிலேயே பெருமாள் நம்ம ஞானித்து ஆத்மைவமே மதம்னு சொன்னானே, அப்படிப்பட்ட ஞானியாக நம்ம நினைப்பன். அதனால்
இந்த நிஷ்டையை நாம் தெரிஞ்சுண்டு அதில் தெளிவும் பெற்று ஆன மாதிரி இருக்கிறதுக்கு முயலணும். அப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவண்டோபாதீன் யதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசி